அதில் நாங்கள் பங்கு பற்றியும் அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த பங்கு பற்றுதல் என்பது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை ஏற்கவில்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பொது வேட்பாளர் முறையை கொண்டு வருகின்றார்கள். ஒரு தேசம் என்று நாங்கள் பேசும் போது என்ன செய்ய வேண்டும்? பேசிக்கொண்டிருக்க முடியாது. அந்த தேசத்துக்குரிய கட்டுமானங்களை மெல்ல மெல்ல உருவாகி கொண்டிருக்கும். ஒரு ஷேடோ கவர்மெண்ட் அதே போல உருவாகி கொண்டிருக்கும். தேசிய தலைவரும் மாவீரர்களும் மக்களுடன் காலம் எல்லாம் வாழ்கின்ற ஒரு ஒரு தெய்வத்தன்மையை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட நாங்கள் எங்களின் ஒரு சிலர் தங்களுடைய அரசியல் அறியாமையாலேயோ அல்லது தங்களுடைய பதவி மோகங்கள் தன்னலத்தினாலேயோ தங்களுடைய வாயாலேயே தாங்கள் கட்டியெழுப்பின அந்த பலத்தை குறைத்திருக்கின்றார். அதிகாரம் என்பது என்ன? நாங்கள் மற்றவரிடம் கெஞ்சி இறைஞ்சி பெறுவது அதிகாரமா அல்லது நீங்களே உருவாக்கி கொள்வது அதிகாரம்? சீனாவோ அல்லது இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ வேறொந்த நாடும் எங்களுக்கு துரோகம் செய்வதில்லை. அவர்கள் தங்களுடைய நிலனை பாதுகாப்பார்கள். அவர்கள் தங்கள் நிலனை பாதுகாக்கின்ற பொழுது அந்த நலனுடன் எங்களுடைய நலனை இணைக்கின்ற அந்த ஆற்றலாளர்கள் நாங்க மாற வேண்டுமே தவிர தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை அவங்க தெளிவாக பயன்படுத்தி கொண்டாங்க. அப்ப அதே போல உங்களுக்கு அவன் தந்த ஒரு சந்தர்ப்பம். அப்ப இதுக்கு நீங்கள் இதை என்னென்று பலப்படுத்த நீங்க மக்களுக்குள்ளாலதான் இது போகலாம். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது இலக்கின் சிந்தனை. இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தருகின்றார்கள். கலையத்தில் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் ருஸ். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை மையப்படுத்தி ஈழத்தமிழர் இறமையை மீளுறுதி செய்யவியலாது என்பதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். மாஸ்டர் கூறுங்கள், எவ்வாறு, ஏன், என்ன காரணத்துக்காக இந்த தலையங்கத்தை இட்டீர்கள்? அதாவது எங்களுடைய ஈழத்தமிழருடைய அரசியல் வரலாற்றை எடுத்து நோக்கினால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி தேர்தல், அதன் பின்னர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற தேர்தல், சில வேளைகளில் மாகாண சபை தேர்தல், அது இல்லை என்றால் உள்ளூராட்சி தேர்தல், இதுவும் இல்லை என்றால் கிராம சபைகளுக்கான தேர்தல், இப்படியாக இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை மையப்படுத்திய ஒரு சுழற்சியிலேயே இந்த ஆண்டுகளை எல்லாம் வீணாய் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த தேர்தல் மேடைகள் வருகின்ற பொழுது அந்த தேர்தல் மேடைகளில் மக்களுடைய பிரச்சனையை, இனத்தினுடைய பிரச்சனையை, மண்ணினுடைய பிரச்சனையை எடுத்து கூற வேண்டும் என்கின்ற அந்த தன்மை புள்ளிவிவர ரீதியாகவோ அல்லது ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகள், மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஆக்கிரமிப்புகள், அதிலிருந்து விடுவதற்கான வழிகள், இவைகள் குறித்தோ எதுவுமே பேசுவதில்லை. ரெண்டு தளங்களிலே பேச வலிக்கிறார்கள். ஒன்று தந்தை செல்வநாயகம் 1975ஆம் ஆண்டிலேயே கைவிட்ட சமஷ்டி, அடுத்தது 1987 89 இந்தியாவினால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக கொண்டு வரப்பட்டன்னு சொன்னாலும் பின்னர் அதில் மையமாகிய வடக்கு கிழக்கு இணைப்பே கைவிடப்பட்ட 13. இது ரெண்டு பற்றி தான் பேசுவார்கள் தவிர ஒரு ரெண்டு பற்றியுமே பேச மாட்டார்கள். அதனால்தான் இந்த மாதிரியாக நேரத்தை வீணடிக்காமல் இந்த பொது மேடையை பயன்படுத்தி மக்களுடைய தன்மைகளை கூற வேண்டி இருக்கின்றது. இப்ப இதை எவ்விதம் கையாளுகின்றது என்கின்ற அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது ஈழத்தமிழுடைய பிரச்சனை என்பதை தங்கள் இறமையை, தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளை அடைந்து கொள்ள என்ன செய்வது என்பதுதான். இதுதான் அடிப்படையான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நாங்கள் அந்த பிரச்சனையை முதல்படுத்தாமல் யாருமே இறமையை பற்றி பேசுவதற்கு எல்லோருடைய வாய்க்கும் இரட்டைத்தாழ்பால் போடப்பட்டிருக்கின்றது. ஒன்று 6வது திருத்தம், அடுத்தது பயங்கரவாத தடை சட்டம். அதற்குள் போவதற்கு சில சிக்கல்கள் இருக்கின்றது உண்மை. அடுத்த கட்டத்தில் மக்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒன்று இருக்கிறார்.
அதனை எடுத்து விளக்குவதன் மூலமாகத்தான் இந்த ஆட்சி உலக தன்னாட்சி தன்மையை கொண்டிருக்கவில்லை என்பதை கூறலாம். அதுவும் செய்வதில்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேர்தல் எவ்விதமான என்ற பிரச்சனையிலே இதனை புறக்கணிப்பதா அல்லது பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இது ஈழத்தமிழர்களால் ஏற்கப்படாத ஒன்று வெளிப்படுத்துவதா என்ற கருத்து முதலேயே என்று காண்கின்றோம். இது ஸ்ரீலங்கா நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி ஆட்சி முறைமை மூலம் செய்து பெறும் ஈழத்தமிழரை ஒற்றுமையினங்களை விரிவுபடுத்தி அவர்களின் இறமையை ஒடுக்கும் அதன் தலைமை நோக்குக்கு ஈழத்தமிழர்களும் தங்களை அறியாமலே கருத்து மோதல்களால் துணை போகின்ற ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. இது இந்நிலை மாற்றுவதாக இருந்தால் முயற்சிகள் ரெண்டுமே ஈழத்தமிழர்களுடைய இறமைக்கு சான்றாக அமையக்கூடியனவே என்பதை இருதரப்பினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் இருதரப்பினரும் மக்களுக்கு தங்கள் நிலைப்பாடுகளின் நோக்கையும் போக்கையும் தெளிவுபடுத்தல் மூலம் மக்களுக்கு அரசியல் அறிவூட்டலை செய்ய வேண்டும். அந்த அரசியல் அறிவூட்டல் மக்களுக்கான வாழ்வுக்கான சக்தியாக மாற்றப்பட வேண்டும். இதற்கு புறக்கணிக்கும் மரபு ஈழத்தமிழர் இறமைக்கான வெளிப்படுத்தல் என்று 22/5/1972 முதல் இன்று வரை ஈழத்தமிழர்கள் அரசற்ற தேச இனமாக்கப்பட்டதன் பின்னர் தொடர்வதன் முக்கியத்துவத்தை ஏற்க வேண்டும். அதேவேளை புறக்கணிப்புகள் நடைபெற்ற போதிலும் அவை உலகின் கவனத்தை ஏன் கவரவில்லை என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இனி தற்போது நடைபெற்று வரும் புறக்கணிப்பை எவ்வகையில் உலகின் கவனத்துக்கு கொண்டு வரலாம் என்றும் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இந்த புறக்கணிப்பு எவ்வாறு சிங்கள தேசத்தையோ இந்திய கூட்டாண்மையையோ அல்லது அமெரிக்க சீன பங்காண்மையையோ ஈழத்தமிழர் தேசிய பிரச்சினைக்கான தீர்வுகள் குறித்து சிந்திக்க வைக்கும் என்பதை விளக்கி தெளிவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் இதற்கு மாற்று வழியாக சஸ்டைனபிள் என்று அரசியலை கூறுவார்கள். அந்த மாற்று வழியாக நோக்கில் மாறுபடாது ஈழத்தமிழர் வாக்குகள் சிங்கள கட்சிகளுக்கு போவதை தடுப்பதும் ஈழத்தமிழர்களின் அரசியல் குடிசார் செயற்பாட்டாளர்களை ஒன்றிணைத்து தேசமாக விளைவிப்பதும் பொது வேட்பாளர் நிமித்தல் நோக்கு என்றால் அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இது எவ்வகையில் ஈழத்தமிழர்கள் ஸ்ரீலங்காவில் இறமையை ஏற்கவில்லை என்பதை வெளிப்படுத்தும் என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டும். இது எந்த வகையில் உலகின் கவனத்தை ஈர்க்கும்? இன்றைய உலகில் எதிலும் கூட்டாண்மைகளும் பங்காண்மைகளும் கொண்டே சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக விடுதலைகள் நோக்கி பயணங்கள் நடைபெறும் நிலையிலே ஈழத்தமிழர்கள் ஒற்றுமையாக எவ்வாறு பொது வேட்பாளர் பின்னணியில் பொது வழியில் ஒரு இலக்கில் பல வழிகளில் முரண்பாடுகளை கடந்து ஒன்றுபட்டு கூட்டாண்மையுடன் பங்காண்மைகளுடன் பயணிக்கலாம் என்பதை தெளிவாக்கி மக்களை ஒருமைப்படுத்த வேண்டும். இதனையே இலக்கு பணிவாக வேண்டியிருக்கின்றது. எங்களுக்குள் மோதல்கள் வேண்டவே வேண்டாம். யாராலும் இன்றைய உலகில் தனியொரு அமைப்பாகவோ அல்லது கட்சியாகவோ எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண இயலாது. இது உலகில் இன்றைய யதார்த்தம். அதேவேளை ஈழத்தமிழாகிய நாம் தாயகத்திலும் நாம் வாழும் அனைத்து நாடுகளிலும் ஒன்றிணைந்தால் எம்மையும் பாதுகாத்து உலகையும் பாதுகாத்து அமைதி வாழ்வை கட்டமைக்கும் மதியும் நிதியும் படைத்தவர்கள். எங்களால் இயலாதது ஒன்றுமில்லை. சிறிய மக்கள் தொகையும் சிறிய நிலப்பரப்பும் கொண்ட சிங்கள மக்கள் எவ்வாறு தங்களை உலகுக்கு வேண்டியவர்களாக கட்டமைத்து தங்கள் நிலைப்பாடுகளையும் தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் என்பது எமக்கு கண்முன்பாகவே உள்ள உதாரணம். உள்ளது எதுவோ அதை கொண்டு வல்லது செய்தலும் வல்லது எதுவோ அதை கொண்டு நல்லது செய்தலும் மனித வளர்ச்சிக்கான படிகள். அதனை விட்டு நேற்றை பேசி மகிழ்வது அல்லது இயங்குவது இனி வேண்டாம். நேற்றின் அனுபவங்கள் இன்று நமக்கு பலமாகட்டும். நாளைய நினைந்து கனவு காணவும் வேண்டாம். இன்று என்ன பலத்தை வெளிப்படுத்துகின்றோமோ அதுவே நாளைய புதுமையை உருவாக்கும். இதுவே இலக்கின் அழைப்பு. தியாகங்கள் எப்பவும் போற்றப்பட வேண்டியது. நடைமுறைகள் எப்பவும் அந்த தியாகங்களின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட வேண்டியது. நேற்று நடந்தவை மாற்றப்பட முடியாத வரலாறு. இதனை சுமந்திரன் போன்ற சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒற்றையாட்சி சமஷ்டி எல்லாவற்றையும் கடந்து 1977 ஆண்டின் மக்கள் ஆணை என்றுமே இனியொரு சுதந்திரமான தேர்தல் இல்லாமல் மாற்றப்பட முடியாதது. தயவு செய்து உண்மையை நேர்மையை அரசியல் படுத்துங்கள். பொய்மைகள் வேண்டாம், திரிவுகளும் வேண்டாம். எந்த கட்டிக்காரன் பொழுதும் 8 நாட்களுக்குத்தான் என்பது தமிழர் வழக்கு மொழியாக இருக்கின்றது. உயிராலும் உடல் சிதைவுகளாலும் வாழ்விழப்புகளாலும் பிறர் வாழ தம்மை ஈகம் செய்த மரணமற்ற மனித குலத்தின் சொந்தக்காரர்கள் நாங்கள். அதன் பிரதிநிதிகளாக உங்களை முன்னிறுத்த முயலும் எவரிடமும் அந்த தியாகத்தை உறுதியையே யாவரும் எதிர்பார்ப்பார்கள். இறுதியாக உலகம் இருபெரும் போர் முனைகளை எந்நேரமும் சந்திக்கும் நிலையில் உள்ளது. இன்றைய உலக அரசியல் ஒழுங்கு என்பது கொந்தளிக்கும் அலைகளாக உள்ளது. இதன் விளைவுகள் மேற்குலகில் நிரபாத இனவாதம் உலகத்தை தொடங்கிவிட்டதை
பிரித்தானிய அதிதீவிர வலதுசாரிகள் நகரகாவலர் மோதல்களும் ஐரோப்பிய அதிதீவிர வலதுசாரிகள் வாக்குப்பலனும் தெளிவுபடுத்துகின்றது. தாயகத்தில் இருந்து அரசியல் புகலிடம் கோரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீளவும் அரசியல் புகலிடம் கோரி ஈழத்தமிழர் தாயகத்துக்கே திரும்பும் காலமும் கோலமும் வேகமாகிக் கொண்டு வருகின்றது. இந்நிலையில் தாயக ஈழத்தமிழரும் புலத்து ஈழத்தமிழரும் கல்வியால் அறியாமையையும் சமூக மூலதனங்களால் வறுமையையும் போக்கச் செய்ய வேண்டியவை எத்தனையோ உண்டு. அவற்றையெல்லாம் விடுத்து ஸ்ரீலங்காவின் அரசியலில் மயங்குகின்ற ஈழத்தமிழர்கள் தங்கள் இறமையை மீளுறு செய்வதில் உள்ள மயங்குவதை ஈழத்தமிழர்கள் தங்கள் இறமையை மீளுறு செய்வதில் உள்ள ஒரே தடை என்பதே இலக்கின் உறுதியான எண்ணமாக இருக்கின்றது. இதுதான் இவ்வாறு ஆசிரியதாயங்கமாக ஆகின்றது. மாஸ்டர், நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை மையப்படுத்தி ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இறமையை மீளுறுதி செய்ய இயலாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை மையப்படுத்தாமல் எவ்வாறு தமிழ் மக்கள் நகர்வது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக நீங்கள் பார்க்கவில்லையா? ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் இருந்து வெளியேறி 1972 ஆண்டிலிருந்து 1978 மட்டும் நாங்கள் ஒரு நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் என்று சொல்கின்ற தேச நிர்மாணத்தை செய்தோம் என்பதும், அந்த 1978 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை நாங்கள் எங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் நாளாந்த வாழ்வையும் பாதுகாக்கின்ற மண்ணையும் பாதுகாக்கின்ற நடைமுறை அரசை அமைத்து வாழ்ந்தோம் என்பதும் சமகால வரலாறு. இந்த நடைமுறை அரசு ஒரு இன அழிப்பின் மூலம் அளிக்கப்பட்டது. இன அழிப்பின் மூலம் அளிக்கப்பட்ட பின்னர் திரும்பவும் மீளவும் ஒரு சிங்கள பிரித்தானிய காலனித்துவம் உருவாக்கிய அந்த சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி கொடுங்கோன்மை ஆட்சிக்கு கீழ் படைப்பல நிர்வாகத்தில் மக்கள் தங்களுடைய அரசியல் பணிவை வெளியிட்டுக் கொண்டிருப்பான் ஜதார்த்தம். அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் கூறுகின்றோம். அது ஒரு மிகப்பெரிய மக்கள் மீதான அழுத்தமாக இருக்கின்றது. அந்த அழுத்தத்திற்குள் வாழ்கின்ற மக்கள் அந்த அந்த பாராளுமன்ற முறையை பங்கு பெற்றிய பொழுதே தமிழர் விடுதலை கூட்டணி அந்த பிழையை செய்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று மட்டும் பாராளுமன்ற ஆட்சி இலங்கையில் இருக்கின்றது. அதற்கூடாக பயணியுங்கள் என்று சொல்லி உலக நாடுகளும் உலக அமைப்புகளும் கூறிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் நாங்கள் அவ்விதம் பயணிக்க விடுகின்ற பொழுது நாங்கள் ஜனநாயக முறைகள் பங்கு பெற்றதில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அங்கிருக்கின்ற அரசியல் விஞ்ஞானம் மற்றும் அனைத்துலக கல்வி மற்றும் ராஜதந்திர கல்விகள் ஈடுபடுபவர்கள் அதில் நாங்கள் பங்கு பெற்றியும் அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த பங்கு பெற்றல் என்பது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை ஏற்கவில்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பொது வேட்பாளர் முறையை கொண்டு வருகின்றார்கள். புறக்கணிப்பும் ஒரு முறைதான். அந்த புறக்கணிப்புக்கான உலக ஏற்புடைமை மிக குறைவாக இருக்கின்றது என்றால் முன்பிருந்த சம்பந்தர் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக உலக பொறிமுறை மூலம்தான் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போறோம் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை மையப்படுத்தி வெளிநாட்டு வெளியக சுய அடிப்படையில் வெளிநாட்டு அமைப்புகள் நாடுகள் உதவுவதற்கான அந்த தளம் மேலிருந்து வருகின்ற பொழுது அமைக்கிவிட்டார். அதை இப்பொழுது சுதந்திரம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே எங்களாலேயே எங்களுடைய இறமை அளிக்கப்பட்ட இடத்தில் இதை புதிய ரத்தினதுரை ஒருமுறை கூறினார். அதாவது தமிழனை அழிப்பது தமிழன் தான் என்பதை ஒரு கவிதை மூலமாக கூறினார். அது மாதிரி நாங்கள் எங்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் இப்ப இருசல பிரச்சனை இருக்கின்றது. ஒன்று, இந்த சம்பந்தன் சுதந்திரன் போன்றவர்களால் உள்ளக பொறிமுறைக்குள் நாங்கள் வாழ்ந்து அது பொய்மையான என்று காட்ட வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது பொது வேட்பாளர்கள் செய்கின்றார்கள். மற்றது, முன்பிருந்தே நாங்கள் இந்த அரசற்ற தேசமாக இருக்கின்றோம். எங்களுடைய தன்னாட்சி உரிமை தான் எங்களுக்கான பாதுகாப்பான மைய தரம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இரண்டும் ஒரே தளம் தான். இப்பொழுது 2 தள முனையை உருவாக்கிய நாங்களே உருவாக்கிவிட்டு 2 தளங்களிலும் பயணிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஆகவே இதில் எது சரி எது பிழை என்பதல்ல. ஒரு புறத்தில் அதற்காக செல்கின்ற பொழுது இந்த பொது வேட்பாளர் நியமனமும் அதன் பின்னர் வருகின்ற எதிர்காலம் என்பது இந்த மக்கள் ஒருமித்த கருத்துடைய அரசாங்கமாக, எங்களுடைய அரசாங்கமாக, தமிழர்களுடைய அரசாங்கமாக பயணிக்கிற ஒரு முறைமையை உருவாக்க வேண்டும். இதைத்தான் சிங்கள ஆய்வாளர் கூட இப்பொழுது இந்த பொது வேட்பாளர் நியமனத்தை பார்த்து அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இப்பொழுது இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி வரையும் 100 நாட்களுக்கு நீங்கள் அடிபடுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. 100 நாள் முடிய ரணில் விக்ரமசிங்கே உருவாக்கிய அந்த அனைத்துலக நாணயமாற்று உடன்படிக்கைக்கு ஏற்ப பயணிக்கின்ற ஒருமித்த அரசாங்கத்தை உருவாக்குங்கள் என்று கேட்டிருக்கின்றார். ஆகவே இந்த பொது வேட்பாளர் நியமனம் என்பது அந்த
பாராளுமன்ற முறைமைக்குள் தப்பி பிழைக்கும் வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த சர்வைவல் மெக்கானிசத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கான ஒரு வழியாக இருக்கின்றது. ஆகவே எல்லா வழிகளையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டுமே தவிர இது நீ செய்கிற சரி, நான் செய்கிற சரி, எந்த கட்சி தான் உண்மையானது, உண்ட கட்சி பிழையானது, இதெல்லாம் தேவையில்லாத விவாதங்கள். இதுகளுக்கு போய் நாங்கள் நிறுத்தி உழைத்துக் கொள்ளாமல் எது கிடைக்கின்றதோ அதை எங்களை மக்களுக்கான சக்தியாக மாற்றுவதுதான் அறிவு, அதான் ஆற்றல். அதனை செய்யும்படிதான் கேட்கின்றோம். சர்வைவல் மெக்கானிசம் என்று அரசர்களும் கூறியதையும் நான் அவதானித்திருக்கிறேன், நீங்களும் கூறியதை அவதானித்திருக்கிறேன். கேட்கும் பொழுது உள்வாங்குவது கடினமாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு வீரமாக போராடி தங்களுடைய வேணவா என்ன ஒரு சிறந்த இனம் என்று வெளிப்படுத்திய அந்த இனம் சர்வைவல் தங்கள் அங்கே தக்க வைப்பதற்காக இப்படி ஒரு நிலைமையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கு புரியவில்லை. இங்கிருந்து தமிழில் சொல்வார்கள், முதலையும் தன்வாயால் தானே கெடும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். முதலையும் தன்வாயால் தானே கெடும் என்பார்கள். அது மாதிரி தேசிய விடுதலை போராட்டத்தில் உலகிலே மரணமற்ற மனித குலமாக தங்களுடைய வாழ்க்கையே இன்னொரு மனிதன் வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை கொண்டு வரோம் நாங்கள். அது என்றுமே உயிருள்ள சமுதாயம். இது லிவிங் கார்டுன்னு சொல்ற மாதிரி, கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சொல்ற மாதிரி இந்த தேசிய தலைவரும் மாவீரர்களும் மக்களுடன் காலம் எல்லாம் வாழ்கின்ற ஒரு ஒரு தெய்வத்தன்மையை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட நாங்கள் எங்களில் ஒரு சிலர் தங்களுடைய அரசியல் அறியாமையாலேயோ அல்லது தங்களுடைய பதவி மோகங்கள் தன்னலத்தினாலேயோ தங்களுடைய வாயாலேயே தாங்கள் கட்டியெழுப்பின அந்த பலத்தை குறைத்திருக்கின்றார் என்று தமிழ் மக்கள் எதிர்த்து போராட பலம் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இன்னொரு பகுதியினர் அந்த நிலையை எப்படி மேலும் உலகமயப்படுத்துறது என்று இல்லாமல் நாங்கள் அதே நிலையில் நின்று கொண்டு நாங்கள் போராடி வெல்வோம் என்ற ஒரு தன்மைக்குள் இருக்கின்றார்கள். இந்த அறியாமைகள் காரணமாக தான் இந்த பிரச்சனை வருகிறதே தவிர இன்றும் நாங்கள் யாரையும் குறை சொல்ல வரவில்லை. இது காலத்தின் கோலம். அந்த காலத்தின் கோலத்தை எப்படி எங்கள் அறிவினால் நாங்கள் வெல்ல வேண்டும், உங்களுடைய செயற்பாட்டுகள் வெல்ல வேண்டும் என்பது என்று பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். இது குறை கூறுவதில்லை, யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிலைமைகளை அறிந்து கொண்டால்தான் அதற்கான வழிகளை கண்டுபிடிக்கலாம். பேசுவதனால் ஒரு குறை கூறுவது அல்ல காழ்ப்புணர்வு என்று கூறுவதை எந்த காலத்திலும் ஏற்க முடியாது. அது எங்களுக்கு நாங்களே கல்லால் அடிக்கிற மாதிரி. நாங்கள் தான் நீங்கள் தான் நாங்கள் என்றைக்குமே ஒரு தமிழனிலிருந்து கூட எங்களை பிரிக்கவில்லை. இந்த தமிழன் வீழ்ந்தாலும் நாங்களும் வீழ்வோம். கருத்துக்கள் நிச்சயமாக பரிமாறப்படும். நான் அடிக்கடி வானொலி கூறுவேன், கருத்துக்கள் நூடாகத்தான் ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவை பெறுவதற்கு எங்களுடைய இனம் ஒரு மனசுத்தியோடு, குறிப்பாக இந்த அரசியல் பரப்பில் பயணிப்பவர்கள் மனசுத்தியோடு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கே கூறலாம். நன்றி மாஸ்டர். அரசவர்களை இப்போ உங்களிடம் வருகின்றேன். இப்போ மாஸ்டருடைய இந்த தலையங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை மையப்படுத்தி என்று சொல்லும் பொழுது நான் 2-3 தடவை அந்த தலையங்கத்தை படித்து விட்டு யோசித்தேன். ஆயுத போராட்டத்துக்கு முன்னரும் ஆயுத போராட்டத்துக்கு பின்னரும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரசியல்வாதிகள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை மையப்படுத்தித்தான் செயல்படுகிறார்கள். குறிப்பாக நீங்கள் பாருங்கள், பின்கதவால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, பெருசாக பேசப்பட்டது. அங்கே இந்த பொது கட்டமைப்பில் 7 அரசியல் கட்சிகளை கையொப்பமிட்டார்கள். கையொப்பமிட்டு ஒரு சில நாட்களில் இரகசியமாக ஒரு சாரார் போய் அரசாங்க தலைவர்களை சந்திப்பதும் பேரம் பேசுவதும். இதில் என்ன மாற்றம் இருக்கின்றது? ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை மையப்படுத்தினால்தானே இவர்களால் தமிழ் மக்களுக்கு ஒரு வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். அப்ப இரகசியமாகவும் பின்கதவாலும் எப்படி செயல்படுவது? எந்த விதத்தில் எங்களுடைய இறமையை மீளுறுதி செய்ய போகிறது? உண்மைதான். என்னென்று சொன்னால் இதுல 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று நாடாளுமன்ற தேர்தல். அது இப்ப மாஸ்டர் அடிக்கடி கூறுவது போல தந்தை செல்வா அவர்கள் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறியது போல யாரும் இப்போது வெளியேற தயாராக இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவான ஒரு விடயம். ஆனால் சில அவர்கள் அதற்குரிய கருத்தை கூறுகிறார்கள். அந்த இடத்தை எங்களுக்கு விரும்பாதவர்கள், அதாவது ஒரு தகுதியற்றவர்களை போட்டு எங்களை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக ஒரு பிரச்சாரம். இப்ப உலகமே ஒரு பிரச்சார மேடையாகத்தான் இருக்கின்றது. அப்ப அதுதான் இப்போது பாத்தீங்கன்னா எல்லாம் முழுக்க ஒரு சண்டை கூட புரோபகண்டா ஓராகத்தான் இருக்கின்றது. இப்ப இந்த நீரோட்டத்துல கலப்பதற்கு அது தேவை என்று கூறுகிறார். ஆனால் இந்த மையப்படுத்த அதுவும் இலங்கை அரசை நாங்கள் மையப்படுத்தவில்லை. தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம், அவ்வளவுதான் என்றதுக்குள்ள நின்று கொண்டோம் என்றால் சரி. இப்ப அரசு தலைவர் தேர்தல் என்பது வேறு. நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் அவர்களுடைய கோஷம் ஒரு நாடு 2 தேசம் இரு தேசம் என்றால் 2 அரசு தலைவர்கள் இருக்க வேண்டும்.
அதுதான் முதல் படி. நாங்கள் ஒரு தேசம் என்று நாங்கள் பேசும் போது என்ன செய்ய வேண்டும்? பேசிக்கொண்டிருக்க முடியாது. அந்த தேசத்துக்குரிய கட்டுமானங்களை மெல்ல மெல்ல உருவாகி கொண்டிருக்கும். ஒரு ஷேடோ கவர்மெண்ட் அதே போல உருவாகி கொண்டிருக்கும். அப்ப இரு தேசம் சரி, 2வது ஜனாதிபதியை உருவாக்குங்கள், 2வது அமைச்சரவையை உருவாக்குங்கள், 2வது வெளிவார கொள்கையை உருவாக்குங்கள், 2வது பொருளாதார கொள்கையை உருவாக்குங்கள். அப்ப நீங்கள் அப்படி உருவாக்க உங்களோட இணைவார்கள் பலரும் இணைவார்கள். பல நாடுகள் ஆர்வமாக இருக்கின்றது. இப்ப பாருங்கள், 150 கோடியுடன் சீன தூதுவர் போகிறார் வடக்குக்கும் கிழக்குக்கும். இப்ப உங்கள்ட்ட ஒரு கவர்மெண்ட் ஷேடோ கவர்மெண்ட் இருக்கும் என்று சொன்னால் உங்களோட அவர் இணைவார், உங்களோட சேர்வார். 2002ஆம் ஆண்டு சீன தூதரகம் சென்றது. அங்க தமிழ்ச்செல்வர் அண்ணாவோட அவர்கள் கதைத்த படங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் கூட இருந்தது. முதலில் விடுதலை புலிகளுடன் ஒரு ட்ரேட் உடன்பாட்டுக்கு வந்த நாடு சீனா. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாயும் வந்தது என்ற பூகோள அரசியல். ஆனால் அவர்கள் அதை எதிர்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் இப்ப இந்தியாவும் வந்தாலும் இப்ப தேசிய தலைவர் கூறும்போது இந்தியா நட்பு நாடு என்றுதான் கூறுகிறார். ஆனால் வேறு நாடு, அதுங்கிற நாடு அல்ல, அது வேறு நாடு. இப்ப இதே போலதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப அரசு தலைவர் தேர்தல் என்பதை நாங்கள் சரி புறக்கணிக்கிறது பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பொது வேட்பாளர். ஆனால் இந்த 2 ஆப்ஷனையும் தவிர வேறு இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்ப நீங்கள் கூறியது போலதான் இப்ப கட்சிகள் இணைந்து அவர்கள் அரசர் ரணில் விக்ரமசிங்காவுடையோ யாரோ கதைச்சதோ ஒரு தோற்றப்பாடு ஒரு கருத்து வந்திருந்தது. இது தொடர்பாக சிலர் என்னுடன் கதைத்திருந்தார்கள். அப்போது நான் கூறினேன், உடனடியாக அவசரப்படாதீர்கள். அவர்கள் அதில் உள்ள கட்சிகள் இதுவரையில் பொது வேட்பாளருக்கு ஆதரவை கொடுப்பதிலிருந்து விலகவில்லை. இப்ப யாரும் யாருடனும் கதைக்கலாம். இது எங்களுக்கு வச்ச பொறியாயும் இருக்கும். இப்ப நாங்கள் எல்லோரும் கூட்டாக வேலை செய்யறோம் என்று வையுங்கள். ஒருவர் நாங்கள் ஒரு தரப்புக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் கூட்டாக. அவங்க சும்மா எங்களோட டீ குடிச்சிட்டு போனாலே ஒரு தரப்பை கூப்பிட்டு நாங்க அவங்க ஒன்றும் கதைக்க தேவையில்லை. 2 பேரை கூட்டி கொண்டு போய் கொஞ்சம் பிளேன் டீயை குடிச்சிட்டு போனாலே மற்ற தரப்பு அவங்கள சந்தேகமா பார்த்தால் அதே ஒரு பிளவா வந்துடும். அதாவது அவர்கள் இப்ப யாரும் யாருடனும் கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்கள் எல்லைக்குள் நின்று கொண்டு நீங்கள் எதற்கு ஆதரவாக கையெழுத்தினீர்களோ அதிலிருந்து விலத்தாமல் இருந்தோன்று நீங்கள் யாரும் யாருடனும் கதைக்கலாம். அதற்குரிய அதாவது அதிலிருந்து வெளியேறுவார்களாக இருந்தால் அதன் பின்னர் பார்ப்போம். ஏனென்று சொன்னால் இது பல பிளவுகள் இவ்வாறுதான் வருகின்றன என்றால் பல விடயங்களை நாங்கள் சரிவர ஆராயாது திடீரென்று எடுக்கின்ற முடிவுகள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன ஒரு விடயம், அதாவது நீங்கள் கூறுவது சரி. அதாவது நாங்கள் சரியாக ஆராய்ந்து ஒரு சரியாக பொறிமுறைகளை உருவாக்காத ஒரு விளைவுதான் இந்த விளைவு என்று நீங்கள் கூறுவது சரி. அதே நேரத்தில் சற்று முன்னதாக நீங்கள் கூறுங்கள், தமிழ் மக்களை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும், அரசாங்கத்தை மையப்படுத்ததாக இருக்கக்கூடாதுன்றீங்க. எப்படி இருக்க முடியும்? எங்களிடம் எந்த ஒரு அதிகாரமும் இல்லையே. எப்படி தமிழ் மக்களை மட்டும் மையப்படுத்தி அரசாங்கத்திடம் செல்லாமல் எப்படி தமிழ் மக்கள் பயணிப்பது? எங்களிடம் அதிகாரம் இல்லை. அதிகாரம் என்பது என்ன? நாங்கள் மற்றவரிடம் கெஞ்சி இறைஞ்சி பெறுவது அதிகாரமா அல்லது நீங்களே உருவாக்கி கொள்வது அதிகாரம்? எது அதிகாரம்? நீங்கள் உங்கள் மக்களை ஒருங்கிணைத்தீங்கள் என்று சொன்னால் மக்கள் உங்களுக்கு அதிகாரத்தை தருவார்கள். இது சிங்களவன் எங்களுக்கு அதிகாரம் தர தேவையில்லை. நாங்கள் யார்? தமிழர். எங்களுக்கு அதிகாரம் யார் தர வேண்டும்? தமிழ் மக்கள். நீங்கள் மக்களிடம் போனீர்களா? இல்லை. நான் அண்மையில் கூட கூறினேன். இப்ப 15ஆம் தேதி அமெரிக்க தூதுவரை பாருங்கள், 15, 14ஆம் தேதி அவற்றை ஷெடியூலை எடுத்து பாருங்கள், ட்விட்டரில் போய் பாருங்கள். கதிராமத்துக்கு போறார், முருகன் கோயில்ல நிக்கிறார், அங்கால புத்தர் கோயில்ல நிக்கிறார், அங்கால பள்ளிவாசல்லையும் போய் அதே ஷல்வாரில் இருக்கிற துண்டை தூக்கி தலையில போட்டுக்கொண்டு அங்கேயும் நிக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா அந்த பறையோல இல்ல பொருட்கள் செய்கிற இடத்துல அது அமெரிக்கா அந்த US-8 செய்யறது, அங்க போயிருந்து சிரட்டையில தேத்தண்ணி முடிக்கிறேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜால விவசாயிகளோட போயிருந்து உரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கழிச்சு கொண்டிருக்கிறேன். எங்க அவங்க அதுவும் அமெரிக்க தூதுவருக்கு என்ன? இப்ப பாருங்க, சீன தூதுவரை பாருங்க, 150 கோடியோட யாழ்ப்பாணத்துக்கு போறான், சனத்தோட போறான். இப்ப நாங்கள் அதாவது இந்திய தமிழ் மீனவர்கள் இந்த மீன்வளத்தை நீங்கள் அள்ளிக்கொண்டு போறீர்கள் என்று இந்திய மீனவர்கள் கேட்ட போது அவர்கள் கூறினார்கள், இந்தியாவிடம் நவீன டெக்னாலஜி இருக்கின்றது, உங்களிடம் டெக்னாலஜி இல்லை, அதனால் குற்றம் சாட்டுகிறீர்கள். இன்றைக்கு சீனா
150 கோடியுடன் நவீன விலைகளையும் கொண்டு போறான். ஒருத்தனுக்கு மீனை கொடுக்கறத விட மீனை பிடிக்கிற வழியை காட்டுறதுதான் அபிவிருத்தி. இன்னைக்கு அவன் விலையை கொடுக்குறான், மீனை கொடுக்கல, விலையை கொடுக்குறான், நீ எப்படி இல்ல. அவங்க பாருங்க எங்க நிக்கிறாங்க, மக்களோட நிக்கிறாங்களே. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போது அந்த மக்கள் அவங்களோட நிற்பார்கள். பாருங்க, அறகல்யாண்டு என்ன உருவாக்குறாங்க, சிம்பிளா உருவாக்குறாங்க. ஏன் மக்கள் அவங்கள்ட்ட நிக்கிறாங்க. இன்னைக்கு பங்களாதேஷ்ல பாருங்க, நீங்கள் எத்தனை அரசியல் கட்சிகள் இருந்தீங்களோ, என்னத்தை செய்தீங்களோ, இந்தியா பக்கத்துல பெரிய வல்லரசாக இருந்தது. எங்க பிடிச்சாங்க, மக்களின் தொழில் வாய்ப்புல இருந்துதான் அது ஆரம்பிச்சது. ஒரு 15 வருஷம் ஆட்சியே தூக்கி எறிஞ்சது. ஜனவரி மாதம் 3/2 பங்கு பெரும்பான்மையை பெற்றவர் ஹசீனா, ஜூலை மாதம் நாட்டை விட்டு தப்பி விட வேண்டிய நிலை. இலங்கையிலும் அப்படித்தான். அப்ப நீங்கள் அதிகாரம் என்றது நாங்கள் இலங்கை அரசிடமோ வெளிநாடுகளிடமோ இறைஞ்சி பெறுவதில்லை. உங்கள் மக்கள் உங்களுக்கு அதிகாரம் தந்தால் இந்த நாடுகள் உங்களுடன் வரும், உங்களுக்கு பின்னால். அதை நீங்கள் மக்களுடன் பணியாற்ற கற்றுக்கொண்டால் அதுவே எங்களுக்கு ஒரு அதிகாரமாக இருக்கும். நன்றி அரசர்களே. மாஸ்டர், உங்களிடம் அதே கேள்வியை நான் கேட்க போகின்றேன். அதில் ஒரு கொஞ்சம் அரசு அவருக்கு கூறிய விடயத்தை வைத்துக் கொண்டதை கேட்க போகின்றேன். அதாவது, சீனா அள்ளிக்கொண்டு போறார்கள் தமிழ் மக்களை ஒரு கையேந்திகளாக நிற்க வைப்பதற்காக, தங்களுடைய காரியத்தை நடத்துவதற்காக அவ்வாறான செயல்பாட்டை செய்கிறார்கள். அதுதான் சீனா செய்கின்றது, அதுதான் இந்தியாவும் செய்கின்றது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப அவர்கள் எல்லோரும் போய் ஓடிப்போய் மக்களை சந்திக்கிறார்கள், மக்களுக்கு உதவிகளை வழங்குகிறார்கள் என்றால், இப்ப நாங்கள் அதிகாரம் இல்லாமல் இருக்கின்ற நிலையில், எங்களிடம் ஒரு தலைமையும் இல்லாத நிலையில், இப்ப 15 ஆண்டுகளில் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயத்தை என்னத்தை சாதித்து பார்த்திருக்கிறீர்கள்? தமிழ் மக்களை பொறுத்த மட்டில், தமிழ் மக்களுடைய விடுவி துறவ ஏதாவது ஒரு விதத்தில் இப்ப மேற்கத்திய நாடுகள் செய்கின்றது போல், இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்றவர்கள் செயல்படுகின்றது போல், ஏன் தமிழ் தரப்பினர் அவ்வாறு செய்ய முடியாமல் இருக்கிறது? இது ஒரு மிக அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இதில் என்னவென்றால், அரசு கூறியவாறு இந்த அதிகாரம் என்றால் என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது, இது நான் இப்ப அதுக்காக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ரத்தினதுரை விளக்கலம் புத்தகத்தை கையில தூக்கினேன். அவர் நான் முழுவதும் இப்ப வாசிக்கிற நேரம் இல்லை, அவற்ற குந்தோர் குடிநிலம் வேண்டும் என்கின்ற கவிதை, அதுக்கு பிறகு சிறந்தாழ்த்த வாழ்விய மக்கள் சிம்மாசம் என்ற கவிதை, அதுக்கு பிறகு ஆசையில் மண்ணை அள்ளி போடாது மேசைக்கு வாருங்கள் பேசலாம் என்ற கவிதை, அதுக்கு பிறகு விடுதலை பெறாது விழமாட்டோம் கொடுதலை எனினும் அழமாட்டோம் என்ற கவிதைகள். இந்த கவிதைகள் எல்லாம் சிறகற்க ஒரு வழியும் நடந்துள்ளாத ஒரு வழியும் தான் நாங்கள் கேட்கின்றோம் என்று சொல்லி அந்த இயல்பொழிலே கொண்டு சொன்னார். அதாவது, எங்களுடைய மண், எங்களுடைய மனித வலு, எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மனித வலுவையும் தான் எங்களுடைய அதிகாரம். அது இயற்கை தந்தது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். தொன்மையின் தொடர்ச்சியும் நிறமையை கொண்டிருக்கிறார். இதுல எந்த ஒரு மாற்றமும் யாரும் செய்ய முடியாது. அப்படி என்றால் எங்களை இன அழிப்பு செய்வதனால்தான் அதை செய்ய முடியும். அதுக்குத்தான் நாங்கள் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பலத்தை நாங்கள் பெருக்காமல் இன அழிப்புக்கான இடத்தை தான் எல்லா அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். விடுதலை புலிகளுடைய நடைமுறை அரசு இருந்த காலத்தில் விடுதலை புலிகள் நாட்டினுடைய மண்ணையும் மக்களையும் அதே நேரத்தில் அவர்களுடைய உயிர் உடைமைகள் நாளாந்த வாழ்வையும் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பாதுகாப்பின் பின்னணியிலே சீருடை அணிந்த முப்படைகளுடன் கூடிய நிர்வாக முறைமைகளுக்கு கூடாக மக்களுக்கான ஆட்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த ஸ்ரீலங்காவினுடைய இந்த மேலாண்மை உள்ள அரசைத்தான் உலகம் முழுக்க அங்கீகரித்திருந்தது. அந்த சூழ்நிலையில் அவர்களும் தாங்கள் இந்த அரசியலில் பங்கெடுக்க மாட்டோம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டுடன் அதில் போய்த்தான் நாங்கள் ஏதோ செய்யலாம் நினைத்தவர்களை அனுமதித்தார்கள். அதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்திலே புலிகளை தடை செய்யவில்லை. இவர்கள் போய் அங்கே பார்லமெண்டத்துக்கு போன பொழுது அவர்களை கூப்பிட்டு, நீங்கள் இந்த மாதிரியாக இந்த நாட்டினுடைய தன்மையை உடைக்காதவாறு நடந்து கொள்ளுதான் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்கள் கூப்பிட்டு வழிகாட்டினார்கள், நெறிப்படுத்தினார்கள். அதே மாதிரி தான் முதலிலே மாகாண சபை வந்த பொழுது கூட ஈரோசைத்தான் பங்கு பெற்றுவதற்கான அந்த நிலையை உருவாக்கினார்கள். ஆகவே இந்த தேசிய விடுதலை கட்டமைப்பும் தேசிய விடுதலை ஈடுபட்ட தங்களுடைய உயிரையும் உடலையும் கூட பொருட்படுத்தாமல் ஈடுபட்ட போராளிகளும் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் அந்த மக்களுக்கான உயிரையும் உடைமைகளையும் நாளாந்த வாழ்வையும் பாதுகாக்கின்ற அந்த பயிற்சியும் பொறுப்பும் உள்ளவர்கள். அதை அவர்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே இந்த உலகம் இதுதான் நீங்கள் சொல்ற மாதிரி ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் அரசாங்கம் என்று அதன் வழியாகத்தான் எல்லாம் செயற்பட போறோம் என்று நிற்கின்ற அந்த நிலையில் அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்குள் சென்று நீங்கள் எங்களுக்கான அரசாங்கம் இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு போராட்ட களமும் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த போராட்ட களத்தில் பயணிக்கிற நிலைதான் இன்று இருக்கின்றது. இந்த நிலைக்கு போகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான தன்மையுடன் செல்ல வேண்டி இருக்கின்றது. அதற்கு மிக மிக தேவையானது ஒற்றுமை.
ஒற்றுமை இல்லை என்றால் செய்யவே முடியாது. ஒரு குரல் வேண்டும். அவர்களே சொன்னார்கள், நாங்கள் இந்த நாட்டுக்கு போனா என்ன, இந்த உலக அமைப்புடன் பேச போனால் என்ன, ஒரு குரலோடு வாருங்கள், ஒருமித்த கருத்தோட வாருங்கள் என்று கூறுகின்றார்கள் என்று. ஆகவே சீனா எங்களுக்கு அந்நிய நாடு அல்ல. எங்களுடைய சமூக விடுதலைக்கு நாங்கள் ஒரு தேசியமாக உருவாவதற்கு, ஒரு தாயகத்தன்மையுடன் உருவாவதற்கு எங்களுக்கிடையே இருந்த சாதியம் என்கின்ற அந்த மிகப்பெரிய சமூக விரோத சக்தி இல்லாத ஒழிப்பதற்கு தமிழ் மக்களுக்கு ஆயுதம் தந்து போராட வைத்தது சீனா. அது யாரையும் மறக்க முடியாது. சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகலிங்கத்துக்கு கூடத்தான் சங்கானையில் இருந்த தோற்றம் பெற்றிருந்து எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் மிக இளவயதில் இருந்த பொழுது யாழ்ப்பாணத்தில் ஆயுத எதிர்ப்பு மூலம் ஒரு அடக்குமுறை எதிர்த்து போராட வேண்டும் என்கின்ற தன்மையை தோற்றுவித்தவர்களே சீனா. ரஷ்யா எங்களுக்கான பலவிதமான பொருளாதார விடியலுக்கான தன்மையில மட்டுமில்லை. நாங்கள் லெமோரியா கண்டத்தினுடைய சொந்தக்காரர்கள், தமிழ் உலகத்தினுடைய முதன்மையான மொழிகள் ஒன்று சொன்னது ரஷ்யா. ஆக எந்த ஒரு நாடுகளும் எங்களுக்கு தள்ளி வைக்கவில்லை. அந்தந்த நாடுகளுடைய தன்மையுடன் இணைந்து நீங்கள் கூறுவது போல சீனாவோ அல்லது இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ வேறொந்த நாடும் எங்களுக்கு துரோகம் செய்வதில்லை. அவர்கள் தங்களுடைய நிலையை பாதுகாப்பார்கள். அவர்கள் தங்கள் நிலையை பாதுகாக்கின்ற பொழுது அந்த நலனுடன் எங்களுடைய நலனை இணைக்கின்ற அந்த ஆற்றலாளர்கள் நாங்கள் மாற வேண்டுமே தவிர அவர்கள் எங்களை ஆக்கிரமிக்க வருகின்றார்கள், இவர்கள் எங்களை ஒதுக்குகின்றார், இந்த கதைகள் வேண்டாம். இதுதான் உலகம். இப்ப வீட்டில் கூட நாங்கள் பொருளாதார ரீதியாக வீட்டின் தலைவன் செயற்பட முடியாமல் போனால் நிச்சயமாக அந்த வீட்டில் அந்த தலைவனுக்கிடம் இருக்காது. அதே மாதிரி பெண்கள் அறிவு பெற்று தங்களுடைய ஆளுமையை கொண்டு அந்த வீட்டிலே வாழ முடியாமல் போனால் அடிமையாகத்தான் இருப்பார். இத்தகைய ஒரு சமூக அமைப்பு முறை தான் தோற்றி வைத்திருக்கிறோம். ஒரு மனிதர்கள் தங்கியிருக்க முடியாது. மற்ற இன்னொன்று என்னவென்றால் எங்களுக்கு தலைமை இல்லை என்கின்ற ஒரு மிக மோசமான கதையை கதைக்கின்றோம். இந்த இடத்திலிருந்து தான் மிகப்பெரிய பிழையை விடுகின்றோம். ஏன்னு சொன்னால் தேசிய விடுதலை போராட்டம் என்பது இந்த மண்ணும் இந்த மக்களும் ஒவ்வொருவருக்கும் உரியது. நீங்கள் ஒவ்வொருவருமே பங்கு அளித்து நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய உழைப்பின் மூலம் உங்களுடைய கரத்தின் மூலம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், வேறொருவரால் அல்ல, தங்கி வாழ்வதல்ல. நான் ஒரு தலைவனில் தங்கி வாழ்கின்ற ஒருவனாக நான் தேசிய தலைவர் உருவாக்கப்படவில்லை. நான் என்னிலேயே தங்கி வாழ்கின்றேன். என்னுடைய கருத்தை, என்னுடைய எண்ணத்தை மற்றவர்களுக்கு சிறந்தது பயிற்சியில் இருந்ததன் பயனை என்கின்ற தொல்காப்பிய மரபின்படி இதுதான் என்னுடைய வாழ்வில் சிறந்ததாக இருக்கின்றது, இதனை பரிச்சித்து பார்த்து சொல்றோமே தவிர அடக்குமுறையில் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கூட சொல்லவில்லை. ஆகவே இன்று ஒவ்வொரு தமிழனும் தன்மானம் உள்ளவனாக, இனமானம் உள்ளவனாக, தன்னுடைய திறனில் தானே தங்கி நிற்கின்ற ஒரு தலைமையை தோற்றுவித்தது இந்த தேசிய விடுதலை போராட்டம். இந்த உலகம் முழுவதும் இன்று தமிழர்கள் எல்லா நாடுகளிலும் பிறந்து இன்று உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் தமிழினம் என்பது இந்த உலகத்தினுடைய பிரிக்கப்பட முடியாத இனம் என்பதை நிறுவியது இந்த தேசிய விடுதலை போராட்டம். அவ்விதமான இந்த தேசிய விடுதலை போராட்டத்தின் அந்த பெருமைகளை, அந்த உண்மைகளை எவ்விதமாக உலக சமுதாயத்தினுடைய பாதுகாப்புக்கும் அமைதிக்கும், இந்திய துணைக்கண்டத்தினுடைய பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் இந்த தேசிய விடுதலை போராட்டம் வழிகாட்டினது என்பதை எடுத்து கூறி விடுவார்கள் என்ற அச்சத்தில் தான் இந்திய மத்திய அரசாங்கம் உலகமெங்கும் தமிழக விடுதலை தடை செய்து வைத்திருக்கின்றது. அந்த பின்னணியிலே உலக நாடுகளும் தடை செய்து கொண்டு இருக்கின்றது. இந்த சூழ்ச்சியூடாக தமிழக விடுதலை போராட்டத்தின் உண்மையான அந்த மனிதாபிமான வெற்றியை, மனிதாபிமான எழுச்சியை நாளைய உலகம் எல்லா பல்கலைக்கழகங்களும் இன்றே எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை பற்றி ஆய்வுகள் எத்தனை பல்கலைக்கழகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தேசிய போராட்ட பெருமைகள் எத்தனை பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த தன்மைகளை விட்டு அதில் ஏற்பட்ட அந்த எல்லாருக்கும் மரணம் பெறுவது உண்மை. இழப்பில்லாமல் இந்த உலகத்தில் யாருமே வாழப்போவதில்லை, பிரிவில்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க போவதும் இல்லை. ஆகவே என்ன செய்கின்றார்கள், அந்த இழப்புகளையும் அந்த பிரிவுகளுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் இழந்து விட்டோம் என்ற மாதிரியும், தலைமை இல்லாத நிற்கின்றோம் என்ற மாதிரியும், அந்த மண்ணிலே அதிகாரம் இல்லாமல் போயிட்டு மாதிரியும் கூறுகின்றார். அப்படி அல்ல, கடைசி ஈழத்தமிழன் இருக்கு மட்டும் அங்கு தலைமையும் இருக்கும், அந்த தன்னுடைய மண்ணை தானாக கட்டியாள்கின்ற அந்த இறமையும் இருக்கும், அதிகாரமும் இருக்கும். அதை ஒருங்கிணைக்க வேண்டும், அதை பலப்படுத்த வேண்டும். இது பிரிவினை அல்ல. அவர் தெளிவாக கூறுவார் புதுவர் ரத்தினதுரை அவர்கள், உங்களுடைய துண்டில் ஒன்றை கூட நாங்கள் கேட்கவில்லை, எங்களுடைய துண்டில் ஒன்றை கூட நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அதைத்தான் கூறுகிறோம். சிங்கள மக்களை அழிக்க நினைத்திருந்தது எப்போது அழித்திருப்பார்கள், அப்படி அழிக்கவில்லை. சிங்கள மக்கள் உணர வேண்டும். நீங்கள் கூறுவது எனக்கு புரிகின்றது மாஸ்டர். நாமே எம்மிடம் சரியான மன திடத்தோடு இல்லை என்று சொன்னால் அதை நாங்கள் செயல்படுத்த முடியாது என்பதை நீங்கள் கூறுகிறீர்கள், எனக்கு தெளிவாக புரிகின்றது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப பாருங்கள், இப்ப நாங்கள் சமகால அரசியல் நிலைமைக்கு வந்தவென்றால் பாருங்கள், சிங்கள அரசாங்கத்துக்கு விசுவாசமானவர்கள் தமிழ் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார். பாருங்கள், கிழக்கு மாகாணத்தில் 60 கோடியை பெற்றுவிட்டேன் என்று புகழாரம் சூறுகிறார். அது வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பிரதேசங்களுக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அவர்கள் அங்கே அதிலிருந்து அவர்களும் சலுகை பெறுகிறார்கள். ஆனால் என்ன செய்ய பார்க்கிறார்கள் என்றால்,
சிங்கள அரசாங்கத்தை மையப்படுத்தித்தான் அவர்கள் செயற்படுகிறார்கள். அப்ப தொடர்ச்சியாக இவர்கள் இவ்வாறு செயற்படுவார்களாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், நான் பெயர்களை கூற தேவையில்லை, உங்களுக்கு யாரை நான் கூறுகிறேன் என்று தெரியும். இவர்கள் போன்றவர்கள் தொடர்ந்து இங்கே இப்படி செயல்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் கூறுகின்றதை எப்படி யதார்த்தமாக மாற்றுவது? இவர்களில் நாங்கள் தங்கி இல்லை என்பதுதான் இதுக்கான முதலாவது பதில். இவர் எதையும் கூறட்டும், எதையும் எவரும் கூறட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு மனிதனால் தான் எங்களுடைய மண் வந்து உலகத்தினுடைய மிக முக்கியமான மண் என்பதும், எங்களுடைய மொழி வந்து உலகத்தினுடைய மிக முக்கியமான மொழி என்பதும் வெளிப்படுத்தப்பட்டது ஒரு மனிதனால், தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் மட்டும்தான். இது உலகத்துக்கே தெரியும். அதற்கு முன்னர் வந்து உலகம் எங்களை ஒரு சிறுபான்மையினமாக, ஒரு வந்தேறு குடிகளாக தான் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு மனிதனால் தான் செய்யப்பட்டது. நாங்கள் இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க எத்தனை லட்சம் மனிதர்கள் உலகத்திலே பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே தாயகத்திலே எத்தனை லட்சம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களை வந்து யாராலுமே அழிக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. சுருக்கமாக கூறுவதாயிருந்தால், இந்த ஸ்ரீலங்கா பிரைமரி கோஸ்ட் ஆஃப் வயலன்ட் கான்ஃபிளிக்ட்னு சொல்லி 83 இருந்து 88 இடையில வெளிப்படுத்தப்பட்ட சிங்களவர்களே எழுதிய நூல் SWRDE சமரச சிங்கி அண்ட் ரீட் என்று சொல்லி ஒரு ஆங்கிலேயருடன் சேர்ந்து எழுதிய நூல். அதிலே அவர் சொல்லுகின்றார்கள், இந்த 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரம் நடந்த பொழுது இழக்கப்பட்ட தமிழர்களுக்கான சொத்து மதிப்பு 29 மில்லியன் மட்டும். ஆனால் அந்த வடக்கு கிழக்கிலே வந்து 83ஆம் ஆண்டு ஜனவரி மாசத்திலிருந்து 83ஆம் ஆண்டு ஜூன் மாசத்துக்கு இடையில் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்து 706 மில்லியன். அதே நேரத்தில் வந்து 83 இருந்து ஜூலை 83 இருந்து டிசம்பர் 88 இடையில் எங்களை பக்கத்திலே கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துகளுடைய மதிப்பு 385 மில்லியன். அதே நேரத்திலே வந்து தெற்கிலே அந்த காலத்திலே நடந்த சிங்களர்களுடைய பிரச்சனையில் இழக்கப்பட்ட சொத்துக்கள் 279 மில்லியன். இதில் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சொத்துக்களை பறித்துத்தான் எங்களை அடித்தார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். இன்றும் வந்து எங்களுடைய பலங்களை கொண்டுதான் எங்களை அடிக்கின்றார்கள். எங்களிடத்தில் பலங்களும் இருக்கின்றன. ஆகவே என்ன பிரச்சனை என்றால், மக்கள் கூறிய மாதிரி ஏன் தூதுவர்கள் எல்லாம் அந்தந்த மக்களோட போய் பழக வேணும்? அவர்களிடத்தில் அதிகாரம் இருக்கின்றது. அவர்கள் தங்களிடத்தில் இருந்து கொண்டு கொழும்பிலேயே படுத்திருந்துட்டு போகலாம். அந்த நிலை என்று மாறிவிட்டது. காரணம் என்னென்றால், உலகம் என்று பல போர்முலை, குறிப்பாக இருபெரும் போர்முலை சந்திக்கின்ற நிலையில் இருக்கின்றது. உலகத்தினுடைய புதிய அரசியல் ஒழுங்குமுறை என்பது மாறுபட்ட நிலையில் இருக்கின்றது, கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் உலகத்தில் இருந்த எல்லா மக்களுக்கும் தாங்கள் அவர்களுடைய ஜனநாயகத்துக்கும் அவர்களுடைய வாழ்வுக்கு முறைமைக்குமான பாதுகாப்பாக இருப்போம் என்பதை தூதுவர்கள் மக்களிடம் சென்று செல்கின்றார். அதை நீங்கள் செய்கின்றீர்கள். நான் கேட்கின்றேன், இன்று தமிழரசு கட்சி பல் சொல்லட்டும், இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் எத்தனை ஈழத்தமிழ் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். இன்று பல் சொல்லட்டும், யாழ்ப்பாணத்தில் படித்து உரிய வேலையை பெற முடியாத நிலையில், அல்லது கூலிக்கேற்ற திறமைக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் பெற முடியாத நிலையில் எத்தனை தமிழறிஞர்கள் உங்களால் கூற முடியுமா? யாழ்ப்பாணத்தில் எத்தனை வைத்தியசாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களுடைய தன்மையை உங்களால் கூற முடியுமா? யாழ்ப்பாணத்தினுடைய மக்களுடைய, சாதாரண மக்களுடைய பிரச்சனை, யாழ்ப்பாணம் சொல்கின்ற பொழுது எல்லாத்தையும் உள்ளடக்கி சொல்கின்றோம். ஏனென்றால் யாழ்ப்பாணம் என்று சொல்லி தயவு செய்து இப்பொழுது இருக்கிற ஜஃப்னா டமன் என்று அந்த சொல்லி குறிக்கவில்லை. யாழ்ப்பாணம் என்று சொல்லி வடக்கு கிழக்கை உள்ளடக்கிய யாழ்ப்பாண அரசு இருந்த காரணத்தினால் அதை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது தவிர தென் தமிழகத்தையும் வட தமிழகத்தையும் இணைத்த ஒன்றாகத்தான் யாழ்ப்பாணம் சொல்லி இருக்கின்றதே தவிர அது வந்து ஒரு தனித்த சொல்லாக இருக்கவில்லை. இந்த இடத்தில் எங்களுடைய பகுதியில் இருக்கிற எத்தனை மக்கள் வறுமை கோட்டைகள் இருக்கின்றதாக சொல்லுகிறீர்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லது இந்த வலிந்து காண ஆக்கப்பட்டவர்களுக்காக இப்பொழுது 2500 நாட்களுக்கு மேலாக தெருவிலே, இந்த குளிரிலே, காற்றிலே, வெயிலிலே வாடி வதங்கிக் கொண்ட சமுதாயம் இருக்கின்றது. இந்த சமுதாயத்தை பற்றி எத்தனை தூதரங்களுக்கு எடுத்து வைத்தீர்கள்? எத்தனை நாடுகளுக்கு சென்று தூதரத்தீர்கள்? என்ன மாற்றத்தை கொண்டு வரீர்கள்? நீங்கள் பெரிய சட்டத்திறனிகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே, சட்டத்தினாலே எங்களை ஒடுக்குகின்றார்களே, அந்த சட்டம் ஒடுக்கப்படுகின்ற பொழுது அந்த சட்டம் எங்களுக்கு உரியது அல்ல என்று சொல்கின்ற எந்த தன்மையை நீங்கள் செய்தீர்கள்? நீங்கள் கையாளாக தன்மை உள்ளவர்கள் என்றதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கள். இவ்விதமான கையாளாக தன்மை உள்ளவர்கள் நீங்கள் இந்த இடத்தில் இருந்து நீங்கினால் இளைய சமுதாயம் எழுந்து வரும். ஒரு இளைய சமுதாயம் எழுந்து வந்துதான் தேசிய தலைவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய தேச நிர்மாணத்தை செய்தது. அதே போல மீளவும் இளைய சமுதாயம் எழுந்து வந்து ஜனநாயக வழிகளை செய்வதற்கான ஆற்றல் இளைய சமுதாயத்தில் இருக்கின்றது. அதை தயவு செய்து, அதுக்கு மிக சிறிய உதாரணம் தான் அர்ச்சுனா ராமநாதனுடைய அந்த வைத்தியத்துறையிலே இருந்த அந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்திய பின்னர் இன்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எல்லா வைத்தியசாலைகளிலும் ANE, அதாவது அவசர சிகிச்சை பிரிவு உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை வருகின்றது. ஆகவே ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய துறையில், அந்தந்த துறையில் தயவு செய்து
அவர்களுக்கும் சொல்கின்றோம், நீங்கள் எந்த துறையில் அனுபவமாக இருக்கின்றீர்களோ, எந்த துறையில் படித்திருக்கிறீர்களோ அந்த துறையில் நின்று பேசுங்கள். நீங்கள் மற்ற துறைகளுக்கு வருகின்ற பொழுது நீங்களும் தடுமாறுகின்றீர்கள். ஆகவே உங்களுடைய அனுபவத்தை எதுவும், அதான் தொல்காப்பியம் சொன்ன வசனம், சிறந்தது பயிற்சல் இறந்ததன் பயனே, உங்களுக்கு எது சிறந்த என்று படுகின்றதோ அதை கூறுங்கள் என்று தான் கூறுகின்றோம். அதுக்கு இந்த பொதுமொழியை பயன்படுத்துங்கள். நீங்கள் கூறிய விடயங்கள் எவ்வாறு இந்த தமிழ் பிரதிநிதிகள் தமிழருடைய நிலைமைகளை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாங்கள் போறீங்கள் இல்லையே, நீங்கள் உங்க மக்களை எங்க சந்திக்கிறீங்க? இத்தனை தடவைகள் நாங்கள் கூறிவிட்டோம். இதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன் மாஸ்டர். அதாவது பாருங்கள், தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஊதுகுழல் ஊடகங்கள் அதை பரப்புரை செய்து கொண்டு இருப்பதனால் மக்களுடைய நிலைமைகளை புரியாவிட்டால் அடுத்த கட்டத்துக்கு தமிழ் மக்கள் செல்ல முடியாது, தங்களுடைய இறமையை உறுதிப்படுத்த முடியாத ஒரு சிதறிப்போய் இருக்கின்ற நிலைமையை தான் பார்க்கிறது. இதனுடைய ஒரு வெளிப்பாட்டை தான் அங்கே பரவலாக தமிழ் தரப்பினரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள களநிலை இதுதான். இவற்றை ஒரு அடிப்படையில் மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் இங்கிருந்து பயணிப்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் மாஸ்டர். நன்றி. மிகவும் சிறப்பாக நீங்கள், நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தால்தான் அந்த மன உறுதியோடு நாங்கள் செயற்பட வேண்டும். அந்த மனத்திடத்தோடு இருந்தபடியால் தான் இனம் அப்பொழுது ஒரு வீர இனமாக உலக அறிய அளவில் எங்களுடைய விடயங்களை எடுத்துச் சென்றது. நன்றி மாஸ்டர். அரசு அவர்களுடைய மாஸ்டர் கூறிய விடயங்களை வைத்து இப்ப நாங்கள் பார்க்கும் பொழுது மக்களுடைய நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி பேசி இருக்கின்றோம். அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய நிலைமைகள் தெரிந்தால்தான் என்ன நடக்கின்றது தெரியும். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் அந்த மக்களுடைய நிலைமைகளை அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது. 15 ஆண்டுகளில் ஒன்றுமே நடக்கவில்லை. ஏன் இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என்றால் இப்ப மாஸ்டர் கூறி அவ்வளவு விடயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள், சரி, கொழும்பில் இருந்தவரை விட்டுவிட்டு மற்றவர்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எல்லோருக்கும் அப்பொழுது இருந்த நிலைமை தெரியும், தமிழ் மக்களுடைய அர்ப்பணிப்புகள் தொடர்பாக தெரியும். ஏன் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள்? ஏன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள்? உண்மைதான் என்று சொன்னால், முதலில் உங்களுக்கு உங்களை யார் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் முதல் உங்களுக்கு உங்கள் வரலாறு தெரிய வேண்டும். எனவேதான் தேசிய தலைவர் சொன்னார், வரலாறு என்ற வழிகாட்டி என்று. இப்ப மாஸ்டர் இப்ப பாருங்கள், மாஸ்டர் சொல்லும் போதுதான் பெருமளவான தகவல்கள், இதுக்குத்தான் இப்படியான அனுபவசாலிகள் வேணும் என்றது. சீனா கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்பாக கூறினார் அந்த காலத்தில். இதெல்லாம் நாங்கள் மறந்து விடுகிறோம். ரஷ்யா எவ்வாறு இருந்தது என்று கூறினார். அவர் கூறியது அப்படியே சரி. ஏனென்றால் அவன் தன் நாட்டு நலனை, எங்களுக்கு எதிராக இல்லை, அவன் தன் நாட்டு நலனுக்காக செயற்படுறானே தவிர ஒருபோதும் எதிராக இல்லை. நாங்கள் அவர்களை எதிராளியாக மாற்றுகிறோம். அந்த ஒரு பண்பாடு எங்களிடம் இருக்குது. அந்த பண்பாட்டை நாங்கள் அடுத்த சந்ததிக்காவது இல்லாது செய்ய வேண்டும். எல்லோரையும் எதிரியாக பார்ப்பது ஏன் அப்படி நாங்கள் நடத்துவதற்கு, அது உண்மையில ஒரு அநாகரிகமான செயல்பாடு. அப்படி நடப்பதற்கு காரணம் என்ன? அதைத்தான் நான் இப்ப கூற வந்தேன். வரலாறு தெரியவில்லை உங்களுக்கு. அதாவது அரசியல் என்றது இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், சரியா தனியாக சட்டம் படித்து விட்டு அரசியலுக்கு வந்துவிடும். சட்டம் படித்து விட்டா நீ நீதிமன்றத்துக்கு போகலாமே, நீ அரசியலுக்கு வர தேவையில்லை. நீ சட்டம் படிக்க நீ நீதிமன்றத்துக்கு போ, இது சரியோ அது பிள்ளையோ ஒன்று தராசை வச்சு அளந்து சொல்லி போட்டு நீ வீட்டை போடும். ஆனால் அரசியல் என்றது அப்படி இல்லை. நீ மக்களுக்கு இப்ப பாருங்க, அரசனுக்கும் படைத்தளபதிக்கும் என்ன வித்தியாசம்? படைத்தளபதி சண்டை களத்தில் மட்டும்தான் யோசிப்பான், சண்டையை மட்டும்தான் அவன் யோசிப்பான், அது எப்படி வெல்லும். ஆனால் ஒரு அரசன் தான் சண்டையையும் மக்களையும் இணைச்சு பார்த்து யோசிப்பான், தன் நாட்டு நலனையும். அப்படி என்று போதுதான் அவன் அரசனாகிறான், அவன் மற்றவன் தளபதியாகிறான். அதுதான் அந்த வித்தியாசம். சட்டம் படிச்சவன் எல்லாம் அரசியலுக்கு வந்து சரி, அதுக்கும் ஒழுங்கா சரி நீ வந்த அப்புறம் அதை தேடி படிச்சியா? அதுக்கும் கிடையாது. இப்ப நாங்கள் எத்தனையோ இடத்துல ஏன் சிலதுகளை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுகிறோம் என்று சொன்னால், இப்படியான அனுபவங்கள் எங்களிடமிருந்து மறைந்து போகாம இருக்கிறது தான் ஆவணப்படுத்துகிறோம், புத்தகமாக வெளியிடுகிறோம் என்று சொன்னால் இதுதான் முக்கியமானது. இவ்வாறான இப்ப மாஸ்டர் கூறியது போல சிம்பிளா அவர் சொல்லிட்டு போயிட்டு, அதாவது உங்கள்கிட்ட இருந்த சாதிய முறையை கூட ஒழிப்பதற்கு சீனா தான் உங்களுக்கு முதல் அடித்தளம் போட்டு கொடுத்திருந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், அன்றைக்கு ஒரு அரசு தலைவர் பேசுகிறார், சீனா அங்கு வருகின்றது, அங்க வடக்குல இருக்கிற ஒரு அரசியல் தலைவர், சீனா அங்கு அரசியையும் இதையும் கொண்டு வருகிறது, அது தமிழ் மக்கள் எங்களை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானது என்று. அவர் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர் இந்தியா தூதரகத்தை சந்தோஷப்படுத்துவதுதான் அவற்ற தொழில். அதுல யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்திய தூதரகத்தை எப்படியும் சந்தோஷப்படுத்தினால்
ஏதாவது ஒரு டின்னருக்கோ ஏதாவது கூப்பிடுவாங்க. அதுதான் அவற்ற அரசியல். அதோட அவற்ற அரசியல் முடிஞ்சிடும். நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து சிந்தித்தீர்கள் என்று சொன்ன இப்ப மாஸ்டர் கூறியது போல. இப்ப பாருங்கள், இவர்கள் தங்களுக்கு விருப்பமானவர்களை திருப்திப்படுத்துவதும் தங்களுடைய பொக்கெட்டுகளை பாதுகாப்பதற்கும் எப்படி செயற்பட்டு கொண்டே இருந்தால், பாருங்கள், நிலம் தொடர்ச்சியாக அபகரிக்கப்படுகிறது. கடந்த வாரமும் நிலம் அபகரிக்கிறார்கள். 87 விதமான படையணிகள் வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள். அங்கே 5 பேர் கூடி கதைக்க முடியாத நிலை இருக்கின்றது. எங்கிருந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுகள் எப்படி கொண்டு வருவது? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்குத்தான் இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு பல வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளை அவங்க காட்டுகிறார்கள். இப்ப மேற்குலகமாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம். அவங்க ஒரு நாட்டின் இறமையை மீறி செய்ய முடியாது. ஆனால் அவங்க ஒரு சைனை காட்டுவாங்க. நீங்கள்லாம் அதை பற்றி பிடிக்க வேணும். உதாரணமாக இன்றைக்கு நீங்கள் டெய்லி மிரரை தூக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஒப்பீனியன் கோலம் ரிசல்யூஷன் 46-1 அதை பற்றித்தான். அதுல என்ன சொல்ல வாரான் என்று சொன்னால், அவன் சொல்றான் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக நீங்கள் இந்த சாட்சியங்களை சேகரித்தல் பாதுகாத்தல் தொடர்பாக நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். ஆனால் 1964 இருந்து 73 வரையும் ஆண்டு வரையிலும் கம்போடியாவில் அமெரிக்கா 5 லட்சம் தொன் வெடிகுண்டை வீசியது. 1,50,000 பேர் இறந்தார்கள். காசாவில நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் 40,000 பேர் இதுவரையில் இறந்திருக்கிறார்கள். இலங்கைன்ற கோச்சியாஸ் இணைத்தலைமை நாடுகளில் உள்ள நாடுகள் தான் காசாண்ட இனப்படுகொலைக்கு வீட்டோ பண்ற நாடுகள். அப்படி என்றபடியால் நீங்கள் என்னென்று எங்களுக்கு தெரிவீர்கள். இது சிங்களம் என்ற வாதம். சரி, அப்ப எதிரி அவன் எதிர்ப்பான். ஆனால் அதை கொண்டு வந்தது அவங்க என்ன? அவனுக்கு அது ஒரு நலம் இருக்கலாம், அது வேறு விடயம். இப்ப பங்களாதேசத்தில் நீங்கள் பாருங்கள், அவன் அது மேற்குலகத்தின் நலனா இருக்கலாம். ஆனா அங்கு இருக்கின்ற எதிர்கட்சிகளை நீங்கள் பாருங்கள். பங்களாதேசத்துல எந்த ஒரு எதிர்கட்சியும் பாதரக்கலாம். ஒன்றில் எதிர்கட்சி ஜெயில இருக்கலாம் அல்லது வெளிநாட்டுல இருக்கலாம். இதுதான் பங்களாதேசத்தின் நிலையா இருந்தது. ஆனால் தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை அவங்க தெளிவாக பயன்படுத்தி கொண்டாங்க. அப்ப அதே போல உங்களுக்கு அவன் தந்த ஒரு சந்தர்ப்பம். அப்ப இதுக்கு நீங்கள் இதை என்னென்று பலப்படுத்த நீங்க மக்களுக்குள்ளாலதான் இது போகலாம். உதாரணமா பாருங்க, மன்னார்ல ஒரு பிள்ளை சிந்தியால் இறந்துட்டது. சரி, அது அந்த அர்ஜுனாவில எவ்வளவு விமர்சனம் இருக்கோ அது வேறுபடியும். அர்ஜுனா அங்க போன பிறகுதான் அந்த விவகாரம் வெளியில் வந்து இப்போது சிவில் அமைப்பு இருக்கிறது. இது யார் செய்ய வேண்டிய வேலை? அர்ஜுனா இல்ல, சிவில் அமைப்புகள் செய்ய வேண்டிய வேலை. அந்த பெண் தான் இறந்திருக்கிறார். ஆனால் பிறகு ஒரு கட்டுரையில பார்க்கத்தான் தெரிஞ்சது அங்க 13 பெண் அமைப்புகள் இருக்காங்க. எனக்கு அதுக்கு பிறகு தெரியும். இதுதான் அடிப்படை விஷயம். இதைத்தான் நான் திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எம்மிடம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. சுருக்கமாக மாஸ்டர் ஒரே ஒரு நிமிடம் இருக்கிறது. உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்பேன். நீங்கள் கூறிய விடயங்கள், அரசு அவர்கள் கூறிய விடயங்கள் எல்லாவற்றையும் நான் ஏற்கிறேன், முழுமையாக ஏற்கின்றேன். ஆனால் ஒன்று இன்னும் புரியவில்லை என்றால், அங்கே நாங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, எங்களுடைய பகுதியில் நாங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நீங்கள் எவ்வளவு கூறினாலும் நான் அதை ஏற்பதற்கு தயாரில்லை என்றால், நாங்கள் இப்பொழுது கட்டுப்பாட்டில் இல்லை. ஏன் தமிழ் எளியவர்கள் கூட இந்த நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள்? அப்படி என்று சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக பலம் இழக்கப் போகிறோம் அல்லவா? தமிழ் இளைஞர்கள் அந்த மண்ணில் இருப்பதா இருந்தால் என்ன தேவை? அவர்கள் அங்கு வாழ்வதற்கான வாழ்வு தேவை. வாழ்வு என்னத்தில் தங்கியிருக்கின்றது? அவருடைய பொருளாதாரத்தில் தங்கியிருக்கின்றது. அவர்கள் படித்த படிப்புக்கேற்ற அவருக்கு இருக்கின்ற தொழில்நுட்ப தன்மைக்கேற்ப அந்த பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். யாராவது அதற்கு திட்டமிட்ட ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி இந்த 15 ஆண்டு காலத்தில் வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களை செய்தார்களா? இல்லை. அதே நேரத்தில் பாருங்கள், இன்றைக்கு சிங்கள தேர்தல் கூட 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அங்கிருக்கின்ற 3 முக்கிய வேட்பாளர்கள். அதுல ரணிலுக்கு 75 வயசு, மற்ற 2 பேருக்கும் 50 வயசு. அதோட இப்பொழுது ராஜபக்ஷ குடும்பம் என்ன செய்தது? தன்னுடைய 38 வயதான நாமல் ராஜபக்ச குழந்தை இறக்கி இருக்கிறது. என்னன்னு சொன்னா 2029 ஆண்டு தேர்தலில் முற்றுமுழுதாக தாங்கள் அந்த தேர்தல் வெற்றி பெறுவதற்கு பாருங்க, 2029 ஆண்டு தேர்தலை மையமாக வைத்து இளையவர்களை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் இந்த தன்மையில் கூட இளையவர்களுக்கு எவ்வளவுக்கு இடம் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் என்றுமே பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்றேன். கண்டி மல்பத்த மகா விகாரைக்கு சென்று அங்க வந்து மகாநாயக்க தேரோடம் மல்பத்து மகாநாயக்க தேரோடம் அனுரகுமார திசநாயக்கா நேற்றைக்கு விழுந்து வணங்கி அவருடைய ஆசையை பெற்றிருக்கிறார் இடதுசாரிகளினுடைய தலைமை.
சரியோ விழுந்து வணங்கி ஆசையை பெற்றிருக்கின்றது. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திலித் ஜாவீர் என்ற சுயேட்சையாக போட்டியிடுற சிங்களவர் வந்து யாழ்ப்பாணம் தங்களுடைய பிரதேசம் என்று காட்டுவதற்கு யாழ்ப்பாணத்துல தன்னுடைய கமன்பில பின்னணியில வந்து யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். ரணிலும் நாமல் ராஜபக்ஷம் அனுராதபுரத்தில் தங்களுடைய பழமையின் அடிப்படையில ஆரம்பிக்கின்றார்கள். அதே நேரத்தில் வந்து சஜித் வந்து குருநாகல்ல போய் ஆரம்பிக்கின்றார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களையும் உள்ளடக்கி அதே நேரத்தில் அந்த சிங்கள பௌத்த வாழ்வதத்தை அடிச்சு குத்துற அந்த தன்மையில் இது சிங்கள நாடு, பௌத்த சட்டங்களுக்கு அப்பால நீ ஒன்றுமே வாழ முடியாது என்றுதான் வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அவர்கள் தங்கள் இறமையை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது உலகம் அவர்கள் பின்னால் ஈடுபட்டு கொண்டு செல்கின்றனர். நாங்களே செய்கின்றோமா, இனியாவது செய்வோமாக இருந்தால் அதுதான் ஒரே ஒரு முடிவாக அமையும். நாங்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் எடுத்து விடாதீர்கள். இந்திய துணைக்கண்டத்தினுடைய கூறாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதும் இந்தியாவினுடைய பிராந்திய மேலாண்மையை மீறி எதுவுமே செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதற்காக நாங்கள் இந்தியாவுக்கு அடிபணிந்து போகவில்லை. நீங்கள் கேட்டீர்கள் இந்த யார் வழிகாட்டலாம் என்று. தேசிய தலைவர் அவர்கள் 1978களில் மிக தெளிவாக அவருக்கு தெரியும், அந்த நேரத்தில் எங்களுடைய மனித வலுவும் எங்களுடைய கடலும் இந்தியா தன்னை பாதுகாப்பதற்கு தேவையாக இருக்கின்றது என்பது தெரியும். அதற்காகத்தான் அவர்கள் எல்லாவற்றையும் செய்கின்றார்கள் என்பதும் தெரியும். அந்த நேரத்தில் அங்கு சென்றார்கள். அவர்களுக்கு பக்கத்துணையாக நின்று கடைசி கட்டு மட்டும் எங்களுடைய கடல்களுக்கு ஊடாக எங்களுடைய மனித வலுவுக்கு ஊடாக இந்திய மத்திய அரசுக்கோ அல்லது இந்தியாவோட ஒருமைப்பாட்டுக்கோ எதிராக எதுவுமே வராதபடி பாதுகாத்தார்கள் என்பது உண்மை. எங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அந்த பாதுகாப்பு இருந்தது. ஆனால் அதை இந்தியா உணரவில்லை என்பதைத்தான் சொல்கின்றோம். நாங்கள் உங்களுடைய தன்மையை புரிந்து கொள்கின்றோம். சீனாவும் எங்களுடைய நாடுதான். சீனாவுக்கு வந்து இந்த வர்மக்கலையை கொண்டு போய் கொடுத்ததே தமிழகத்தில் தான் போனது என்பது அவர்களுக்கே தெரியும். ஆசிய நாடுகள் எல்லாமே எங்களுடைய நாடுகள். நாங்கள் ஆசிய மக்களாகவும் இருக்கின்றோம், உலக மக்களாகவும் இருக்கின்றோம். உலகத்தின் மூத்த குடிகள் என்ற முறையிலே உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் கூட எங்களுக்கு தொடர்பு இருக்கின்றது. அந்த நிலையில் நாங்களும் வாழ்வோம், நீங்களும் வாழுங்கள். எங்களுடைய நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுடைய நிலையை நாங்கள் பாதுகாப்போம் என்கிற செய்தியை தான் இந்தியாவுக்கும் சொல்ல விரும்புகின்றோமே தவிர எந்த ஒரு நாட்டையும், பிரித்தானியா உட்பட எந்த ஒரு நாட்டையும் நாங்கள் பகைக்கவோ வெறுக்கவில்லை, எந்த இனத்தையும் முடிக்கவில்லை. சிங்கள இனத்தை கூட சொல்கின்றோம். எங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்துவீர்களா இருந்தால் உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய பொருளாதார தன்மையை நாங்கள் ஒரு வருடத்துக்குள் மூலம் நிறுவோம் என்று அவர்களுக்கு அடித்து கூறிய உறுதி கூறுகின்றோம். அதனால் தான் நீங்களே செயல்படுகின்றீர்கள் என்பதை நாங்கள் அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றோம். நன்றி மாஸ்டர். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் இங்கே அடிக்கடி நாங்கள் கூறிக்கொண்டு வருவது, இந்தியா தன்னுடைய நலன் கருதி செயல்படுகிறது, சீனா தன்னுடைய நலன் கருதி செயல்படுகிறது, ஸ்ரீலங்கா தன்னுடைய நலன் கருதி செயல்படுகின்றது. தமிழினம் தங்களுடைய நலன் கருதி செயல்பட வேண்டும். தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து நிற்கின்ற, தங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் இவற்றை இனம் கண்டு தமிழ் மக்கள் வெகு விரைவாக, நீங்கள் அடிக்கடி கூறுகின்றது மண், அந்த மக்கள் தங்களுடைய இறமையை பாதுகாக்க வேண்டும். அதுதான் ஒரே ஒரு வழி என்று செயல்படும் வரை. இன்னொரு சிறிய செய்தி என்னென்றால், சுமந்திரன் போய் இந்த மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டத்தை தன்னுடைய நிறைவேற்றி 13 நான் நிறைவேற்றுவேன் என்று உறுதிப்படுத்துங்கள் என்று ரணிலிடம் போனார். அவர் ஒரே வசனம் தான் சொன்னார். இதை நான் செனட் சபையில எல்லாம் செய்கிறேன்னு சொன்ன நான் இப்ப ஏன் வாரீங்கள் என்று. முடிஞ்சது கதை. ஏனென்றால் உலகத்துக்கு தெரியும் செனட் சபை முடிந்து விட்டது என்று. அந்த செனட் சபையோட அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது. அப்ப செனட் சபையோட முடிகிற கதையை நீ இப்ப ஏன் தூக்கொண்டு வாராயின்னு சொல்லி முகத்தில் அடிச்ச மாதிரி சொன்னார். என்ன மாதிரியாக அடிவேன்றீங்க நீங்க, மிகப்பெரிய சட்டத்தரணிகள் சொல்லி நீங்கள் அடிவேன்றதை பார்த்து நாங்கள் அழுகிற நிலையை வைக்கின்றீர்கள் என்பது அந்த கவலையாக இருக்கின்றது. சூடு சுரணை இல்லாத ஒரு கோபானித்தனமாகத்தான் பலர் பார்க்கிறார்கள். இந்த மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, உங்களையும் அரசர்களையும் என்று சீண்டி விட்டேன். உண்மையான நிலைமைகளை கொண்டு வந்து விட்டீர்கள். எங்களுடைய மக்கள் இதை தொடர்ச்சியாக சுதந்திரம் நாங்கள் முற்றாக ஒதுக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய சட்டத்தண்ணி திறனை வைத்து எத்தனையோ பயங்கரவாத வழக்குகளில் வந்து எத்தனையோ பேர் விடுதலை செய்தீர்கள். அதுக்காக உங்களை அந்த தன்மைக்கு நன்றி கூறுவோம். அதோடு நில்லுங்கள், வெளியே வந்து குழப்பாதீர்கள். நீங்கள் துறைசார் நிபுணர், அதோடு நின்று விடுங்கள் என்றதான் நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, நான் இங்கே இப்ப நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வராவிட்டால் அடுத்த தொகுப்பாளர் எனக்கு இங்கே நல்ல ஒரு சவுக்கடியாக தரப்போகிறார். சரி, இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இதோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் ஞானி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.